Hello everyone, இந்த வீடியோல வந்து நம்ம SHM பத்தி தான் பார்க்க போறோம். இனிமே நான் ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருப்பேங்க. எவ்ரி வீக் நான் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணிட்டே வருவேன். அந்த டாபிக் மேல நான் क्वेश्चन பேப்பர் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேங்க. அது வந்து நீங்க டெஸ்டா எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் டைம் டேபிளோட நான் கொடுத்துறேங்க. என்ன வீக் என்ன டாபிக் நான் எடுக்க போறேன்னு. என்னால ஏன் வீடியோஸ் போட முடியலன்னா நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ ஃபுல் டே நான் இன்ஸ்டியூட்ல தான் இருப்பேன். எனக்கு வீடியோ பண்றதுக்கு டைம் இல்லை, பிளஸ் வீடியோ எடிட் பண்ணணும்னா அது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ எடிட் பண்ணாதான் அன்னெசரி திங்ஸ் எடுத்தாதான் ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதனால என்னன்னா ஒரு வீடியோ பண்ணணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 3-4 hours ஆயிடுங்க. ஒரு நாள்ல 3-4 hours ஆயிடும். அதனால தான் என்னால வீடியோ போட முடியல. இப்பவும் எனக்கு டைம் இல்லைங்க. பட் ஸ்டில் அந்த உங்களுக்காண்டி நான் ஒரு 3-4 hours ஒன் டேல நான் ஒதுக்கி இருக்கேங்க. ஒரு வீக்ல ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அது வந்து நீங்க வீக்கெண்ட்ல டெஸ்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்க, நம்ம டாபிக் குள்ள போலாம். SHM பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பீரியாடிக் மோஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ பீரியாடிக் மோஷன்னா என்ன? ஸோ இந்த டாபிக் வந்து ஆல்மோஸ்ட் கைனமேட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கைனமேட்டிக்ஸ்ல நீங்க என்ன பார்த்துருப்பீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், அதுதானே பார்த்துருப்பீங்க. இந்த டாபிக்கும் அதுதாங்க பார்க்க போறோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டி என்ன இருக்கும், அப்புறம் ஆக்சிலரேஷன் என்ன, ஃபோர்ஸ் என்ன ஆக்ட் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் மேல, அதுதாங்க நம்ம SHMல பார்க்க போறோம். SHM கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நார்மல் கைனமேட்டிக்ஸ் மோஷன்ல இல்லாம ஃப்ரீலி ஃபாலோயிங் மோஷன், இல்லாட்டி யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், அந்த மாதிரி இல்லாம இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து அதுல பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா என்னன்னா ஒரு மோஷன் வந்து அது வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணுங்க. ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மோஷனை பீரியாடிக் மோஷன் கூப்பிடுவாங்க. அது என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க. அது அந்த மோஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். பட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள்ல மூவ் ஆகிறதுக்கு லெட்ஸே ஒரு டைம் வந்து 2 செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள் பண்றதுக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் சர்க்கிள் பண்றதுக்கும் அதே சர்க்கிள் தாங்க பண்ணுது. அதே 2 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும். மறுபடியும் அதே சர்க்கிள் தான் பண்ணணும். அதே 2 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும். இதை பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். அந்த மோஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணும். அது பீரியாடிக் மோஷன் சொல்லுவோம். அப்புறம் சிம்பிள் பெண்டுலம், இந்த மாதிரி ஒரு ரோ போட்டுட்டு ஒரு மாஸ் அட்டாச் பண்ணுவாங்க. லைட்டா நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா இது ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது சிம்பிள் பெண்டுலம்னு சொல்லுவோம். ஊஞ்சல், அதுவும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே பீரியாடிக் தான். இந்த மோஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் பாருங்க. அது இங்க வரும், அப்புறம் இங்க வரும், அப்புறம் இப்படி ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். அந்த மோஷன் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அதனால பீரியாடிக் மோஷன். ஸோ எக்ஸாம்பிள் பிளானட்டரி மோஷன்ஸ் வந்து பீரியாடிக் மோஷன் எடுத்துக்கலாம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், யூனிஃபார்மா இருக்கணுங்க. நான் யூனிஃபார்ம் இல்ல, யூனிஃபார்ம், ஸ்பீட் கான்ஸ்டன்டா இருக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல. இதுலயே டைம் பீரியட். இப்போ அந்த மோஷன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஒரு ஈக்குவல் டைம்லன்னு சொல்றோம்ல. இங்க டைம் பீரியட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா டைம் டேக்கன் ஃபார் ஒன் ரிப்பீட்டட் மோஷன். ஒரு ரிப்பீட்டட் மோஷனுக்கு அந்த மோஷன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குதுல்ல, ஒரு மோஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுதான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஹியூமன் ஹார்ட் பீட் உங்களுக்கு இது ஐடியா இருக்கும். ஹியூமன் ஹார்ட் பீட் 1 minute or 60 secondsக்கு எவ்வளோ தடவை ஹியூமன் ஹார்ட் பீட் இருக்கும்னா 72 பீட்ஸ் இருக்கும். இப்போ 60 செகண்ட்ஸ்க்கு 72 பீட்ஸ்னா, பீட்னா அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அது ஒரு மோஷனை பீட்னு சொல்லுவாங்க. இப்போ 72 பீட்ஸ் 60 செகண்ட்ஸ்னா ஒரு பீட்க்கு எவ்வளோ டைம், ஸோ ஒரு மோஷனுக்கு எவ்வளோ டைம், அதுதான் டைம் பீரியட். ஒரு பீட்க்கு எவ்வளோ டைமோ இங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைம் பீரியட். ஹியூமன் ஹார்ட் பீட்டோட டைம் பீரியட். இது யூனிட்டரி மெத்தட்னு சொல்லலாம். 72க்கு இவ்வளோ செகண்ட்ஸ், 1 பீட்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ். இது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது சேம் குவான்டிட்டி ஒரே சைடு தான் இருக்கணும். சரி, இது ப்ரப்போர்ஷனல்னு சொல்லுவோம். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. யூனிட்டரி மெத்தட்ல இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 60 into 1 is equal to t into 72. ஸோ t வந்து என்ன வரும்னா 60/72 அப்படின்னு வரும். இது சால்வ் பண்ணுங்க. 12 டேபிள்ல போகும். 5/6 செகண்ட்ஸ். ஸோ ஒரு ஹார்ட் பீட்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா 5/6 செகண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பீரியாடிக் மோஷன்னாலே டைம் பீரியட் இப்படி கால்குலேட் பண்ணலாங்க. 2π/ω அப்படின்னு டைம் பீரியடை நீங்க மெஷர் பண்ணலாம். இங்க ஒமேகானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒமேகானா ஆங்குலர், சம்டைம்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கூப்பிடுவோம். ஃப்ரீக்வன்சி இல்லைங்க, இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வேற, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வேற. ஸோ டைம் பீரியட் வந்து 2π ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா 2π டைம் பீரியட் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன இருக்கும் அது பாருங்க, ஆங்கிள் பை டைம். ஸோ ரேடியன் பை செகண்ட். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் மோஷன். அந்த மோஷன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்ல, அது என்ன வேணாலும் இருக்கலாம். ரிப்பீட்டட் மோஷன்ஸ் இருக்கணும், நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் மோஷன். ஸோ ஃப்ரீக்வன்சினா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் மோஷன்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு அந்த மாதிரி ரிப்பீட்டட் மோஷன்ஸ் எத்தனை இருக்குமோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஒரு பீரியாடிக் மோஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆச்சு, அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குங்க. ஃப்ரீக்வன்சினா 1 டைம் பீரியட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால ஃப்ரீக்வன்சியை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1 டைம் பீரியட் பதிலாக 2π ஒமேகா. ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் வரும் பாருங்க, ஒமேகா வந்து 2πf. ஸோ ஒமேகாவை ஏன் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கூப்பிடுவாங்கன்னா இதுதான் ரீசன் பாருங்க. ஆங்கிள் இது 2π ஆங்கிள், இது வந்து ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகாவை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு கூப்பிடுவாங்க. எஃப்என்எஃப் வெறும் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லுவோம்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் மோஷன்ஸ் பர் செகண்ட், அதை பற்றி சொல்லுவோம். இப்போ ஹியூமன் ஹார்ட் பீட்டை எடுத்துக்கோங்க. நம்ம என்னன்னு பார்த்தோம், 60 செகண்ட்ஸ்க்கு 72 பீட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரீக்வன்சி பார்க்கணுன்னா நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை பீட்ஸ், அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி அந்த மோஷன் இருக்கும், எத்தனை மோஷன்ஸ் இருக்குமோ அதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது யூனிட்டரி மெத்தட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 60 × f is equal to 1 × 72. f is equal to 72/60. இது கேன்சல் பண்ணால் 6/5 வரும். 12 டேபிளில் போகும். 1.2 வரும். 1.2 பீட்ஸ் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னா 1.2 இருக்கும். இதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் பாருங்க, இது அதிகமாக நம்ம ரொட்டேஷன் மோஷனில் பார்ப்போம் இந்த கொஷின். எனிவே பீரியாடிக் மோஷனுக்கு லைட்டாக ரிலேட்டடாக இருக்கும். என்ன சொல்கிறாங்களோ பாருங்கள், ஒரு வீலோட ஆங்குலர் வெலாசிட்டி கேட்குறாங்க, ஒரு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 120 ரெவல்யூஷன் பெர் மினிட்ல அது ரொட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 120 ரெவல்யூஷன், இது ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பெர் மினிட் ஆர் ரொட்டேஷன் பெர் மினிட். ஸோ 120 ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் பண்ணுமா அந்த வீல். இதை நீங்கள் ஸ்லைட்டாக பர் செகண்டாக மாற்றிக்கோங்க. 120 ரொட்டேஷன்ஸ் பர் 60 செகண்ட்ஸ். 1 மினிட் ஆனால் 60 செகண்ட்ஸ். பாருங்கள், இது கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும்னா 2 ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஒரு செகண்ட்க்கு 2 ரொட்டேஷன்ஸ் பண்ணும். இதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வீல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் ஒமேகா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2πf. ஸோ 2π × 2. ஸோ அதோட ஆங்குலர் ஸ்பீட் ஆர் ஆங்குலர் வெலாசிட்டி 4π ரேடியன் பர் செகண்ட் இருக்கும். சரி, ஆசிலேட்டரி மோஷன் பாருங்கள். ஆசிலேட்டரி மோஷன் இல்லாட்டி வைப்ரேட்டரி மோஷன் சொல்லுவாங்க. வைப்ரேட்டரி மோஷன்னா என்னன்னா அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பீரியாடிக் மோஷனுங்க. ஸோ இந்த ஆசிலேட்டரி மோஷன் வந்து ஒரு பீரியாடிக் மோஷன் தான், அதில் ஒரு ஸ்பெஷல் டைப் அது வந்து. அப்புறம் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குங்க, அபவுட் அந்த பாயிண்ட் இது வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணும். ஒரு பாயிண்ட் இருக்கும், அது லெட்ஸ் சே x is equal to 0. அபவுட் அந்த x is equal to 0 ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா இந்த மாதிரி போயிட்டு வரும், ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டு அண்ட் ஃப்ரோ மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இப்படி போயிட்டு வரும் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன். போயிட்டு வரும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டம் கூட எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் எப்படி ஆசிலேட் ஆகும், இந்த மாதிரி ஆசிலேட் ஆகும். ஸோ இது டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஃபைனலாங்க SHM. SHMல வந்து இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மால் சப்செட் மாதிரி, ஒரு ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல் மோஷன் அந்த மாதிரி. ஆல்ரெடி ஆசிலேட்டரி வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் பீரியாடிக். ஸோ ஆசிலேட்டரி ஒரு பீரியாடிக் தான், பீரியாடிக்காக அது பண்ணிகிட்டே இருக்கும். SHMமும் ஒரு பீரியாடிக் தான், அப்புறம் ஆசிலேட்டரி தான், அப்புறம் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ SHM வந்து இட் இஸ் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரிலேயே அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன். SHMனாலே அது ஜென்ரலாக ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்குங்க. ஸோ இது வந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான். அஃப்கோர்ஸ் அது ஆசிலேட்டரின்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆசிலேட்டரி. ஸோ டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான். ஆனால் அது வந்து
ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இந்த டு அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணும். ஸோ எஸ்ஹெச்எம் வந்து ஒரு டு அண்ட் ஃப்ரோ மோஷன், ஆனால் அது ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கும். அப்புறம் எஸ்ஹெச்எம் நடக்கணும்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஆக்சலரேஷன், அந்த பார்ட்டிக்கல் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் தானே மோஷனில் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல், யார் மூவ் ஆகிறாங்களோ, யார் அந்த மோஷன் பண்ணுறாங்களோ, அந்த பார்ட்டிக்கலோட ஆக்சலரேஷன் வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் இன் எஸ்ஹெச்எம் வேரிஸ் ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். இந்த ரிலேஷன் தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணும். எஸ்ஹெச்எம்ல ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் இப்படியும் சொல்லிக்கலாம், ஆக்சலரேஷன் வந்து ப்ரப்போர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே எக்ஸ்னா என்னன்னு கூப்பிடுவோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். பார்ட்டிகளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறினா ஆக்சலரேஷனும் மாறும். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகிட்டே இருந்தால் ஆக்சலரேஷனும் அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் எஸ்ஹெச்எம்மோட மெயின் கண்டிஷன். ஆனால் ஆக்சலரேஷன் ப்ரப்போர்ஷனல் டெக்ஸ் தான். ஆனால் உனக்கு கவனிங்க, ஆக்சலரேஷன் மைனஸ் இது எனவே ஒமேகா ஸ்கொயர், ஒமேகான ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எனிவே பாசிட்டிவ் தான். ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் எக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் என்ன மீன் பண்ணோம்னா, ஆக்சலரேஷன் வந்து இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட், இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போதுமே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிக்கல் இன் எஸ்ஹெச்எம். ஸோ எஸ்ஹெச்எம்ல பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டே இருக்குங்க, அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ஆக்சலரேஷன் எப்போதுமே ஆப்போசிட்டாக இருக்கும், இருந்து தான் ஆகணும். அதுதான் எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, எப்போதுமே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இட் இஸ் மெஷர்டு ஃப்ரம் தி மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் தி மீன் பொசிஷன் ஆர் சென்டர் ஆஃப் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நடுவில் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும்ல, அது எஸ்ஹெச்எம் பண்ணும்ல, அந்த எஸ்ஹெச்எம்ல சென்டர்ல இருந்து தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணுவாங்க. இந்த லைன் மேலே தான் ஒரு பார்ட்டிக்கல் வந்து எஸ்ஹெச்எம் பண்ணுது, டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஸோ இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வரும், ஸோ இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வரும். ஸோ இதுதான் எஸ்ஹெச்எம், போயிட்டு வரும். ஸோ இங்கே சென்டர் ஆஃப் ஆசிலேஷன், இது ஃபுல்லாக ஆசிலேஷன் வச்சுக்கலாம். இதில் சென்டரில் இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிப்போம். ஜென்ரலாக சென்டரை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துப்போம். அதுதான் ஆரிஜின் மாதிரி, அங்கேருந்தா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். இப்போது பார்ட்டிக்கல் வந்து லெட்ஸ் சே இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பார்ட்டிக்கல் இங்கே இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கிருந்தா மெஷர் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது மூவ் ஆன டைரக்ஷன், அது மூவ் ஆன டைரக்ஷன் இப்படி எடுத்துப்பாங்க. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கூட சொல்கிறாங்க, எஸ்ஹெச்எம்ல ஆக்சலரேஷன் வந்து is always directed towards the mean position, is always directed towards the mean position. So mean position னா இந்த x is equal to 0, அந்த டைரக்ஷன்ல தான் அது எங்க இருக்கோ அந்த சைடு தான் இந்த ஆக்சலரேஷன் டைரக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே பார்ட்டிக்கல் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அகைன் மீன் பொசிஷன்ல இருந்தா கால்குலேட் பண்ணணும். இது எக்ஸ். இப்போவும் பாருங்க, ஆக்சலரேஷன் இப்படி இருக்கணும். இந்த பார்ட்டிக்கல் இப்படி மூவ் ஆகிட்டே இருந்தா நீங்க எந்த இங்க இருந்தாலும் பார்ட்டிக்கல் இங்க இருந்தாலும் ஸோ அதோட எக்ஸ் இப்படி இருக்கும், ஏ வந்து ஆப்போசிட்டா இருக்கும், அதோட ஆக்சலரேஷன் இப்படி இருக்கும். ஆக்சலரேஷன் எது மேலே டிபெண்ட் ஆகும்னா எக்ஸ் மேலே டிபெண்ட் ஆகுது, ப்ரொபோர்ஷனலா இருக்கு. எக்ஸ் அதிகமான ஆக்சலரேஷனும் அதிகமாகும், அது மீன் பண்ணும். இந்த மைனஸ் எதை சொல்லணும்னா டைரக்ஷன் பத்தி சொல்லும். ஸோ ஆக்சலரேஷன் மாதிரி இன்னொன்று கூட இருக்குங்க, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னு சொல்றாங்கன்னா அகைன் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் அது எப்படி வேரி ஆகும்னா இப்படி சொல்றாங்க, ஃபோர்ஸ் வந்து எப்போதுமே இப்படி வேரி ஆகும், -kx அப்படி வேரி ஆகும்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சலரேஷன் மாதிரியே ஃபோர்ஸுங்க அஃப்கோர்ஸ் சேமாக தான் இருக்கணும். ஏன்னா F = ma இல்லை, ஃபோர்ஸ் = mass into ஆக்சலரேஷன் இல்லை. கேன்னா என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லாட்டி ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஒன்று தான். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னா கேன்னு எடுத்து போயிங்க.
ஸோ ஃபோர்ஸ் வந்து இப்படி வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இந்த மைனஸ் என்ன மீன் பண்ணுன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிக்கல் இன் SHM, ஒரு பார்ட்டிக்கல் SHM பண்ணும், ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, லெட்ஸே ஒரு பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, SHMல இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது, டு அண்ட் ஃப்ரோ மோஷன் பண்ணுது. இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதே தான் மீன் பொசிஷனை டைரக்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ இருக்கும், -kx இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஃபோர்ஸை ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மீன் பொசிஷனுக்கு இந்த பார்ட்டிக்கலை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுமா. அது எப்படி ட்ரை பண்ணுமோ நம்ம பார்க்கலாம். ஒருவேளை பார்ட்டிக்கல் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பாருங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், அகெயின் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் டைரக்டாக இருக்கும். பார்ட்டிக்கலை இங்கே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுமா. ஸோ இது இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும், பட் அந்த ஃபோர்ஸ் எப்போதுமே இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுமா. இதுதாங்க SHMோட கண்டிஷன். ஸோ SHM வந்து ஒரு மோஷனுங்க, ஸ்பீடு இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும், அது மூவ் ஆகும்ல. ஸோ எல்லாமே இருக்கும். பட் அதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ். ஆக்சிலரேஷன் வந்து எக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஃபோர்ஸும் எக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கிராஃப் பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சிலரேஷனுக்கும் எக்ஸ்க்கும் கிராஃப் கேட்பாங்க. எக்ஸ்க்கும் பாருங்க, ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு -ω²x இல்லை. ஸோ எக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, இது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ் வந்து எங்கே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இதுதான் எக்ஸ் பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். இது எப்படி இருக்குன்னா y = mx மாதிரி இருக்குது, ஆக்சுவலி -mx மாதிரி. ஸோ கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ் பாசிட்டிவ் பட் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ். ஸோ கிராஃப் வந்து இப்படி இருக்கும். ஒருவேளை எக்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸ் இங்கே நெகட்டிவாக இருக்கும், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஆக்சிலேஷன் எக்ஸ் கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸ் கிராஃபும், ஃபோர்ஸ்க்கும் எக்ஸ்க்கும் ட்ரா பண்ணாலும் இப்படி தாங்க வரும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு கிராஃப் ட்ரா பண்ணிங்கன்னா அதுவும் இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் நெகட்டிவ் சைடில் இருக்கும், எக்ஸ் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா ஆப்போசிட்டாக இருக்கும்.